3 லேயர் சாக்லேட் ஆம்ப்ரே கேக் செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலில் மைதாவுடன் பேக்கிங் பவுடரை போட்டு நன்றாக மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது பட்டருடன் சுகரை போட்டு செம்மையாக பிளெண்டிங் செய்ய வேண்டும். ஆட்டோமேட்டிக்கலி அமேசிங்கா பிளெண்டிங் ஆனதும் முட்டையை போட்டு மறுபடியும் பிளெண்ட் செய்ய வேண்டும். இப்பொழுது வெனிலா எசன்ஸை போட்டு நன்றாக மிக்ஸ் செய்து பாதி மைதா மாவை கொட்டுங்கள். மிக்சிங்ஸ் ஆஃப் இந்தியா செய்தவுடன் பாலை ஊற்றி மீதி இருக்க மைதா மாவையும் சேருங்கள். இப்பொழுது செய்து வைத்திருக்கும் பேட்டரை 3 போர்ஷனாக பிரித்து விடுங்கள். முதல் பவுலை அப்படியே வெள்ளையாக விட்டு விடுங்கள். இப்பொழுது லைட் பிரவுன் கலருக்கு 1 கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடருடன் 2 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டரை ஊற்றி நன்றாக மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள். இந்த கலவையை செகண்ட் பவுலில் ஊற்றி நன்றாக கலக்க. இப்பொழுது டார்க் பிரவுன் கலருக்கு 4 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடருடன் 4 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டரை ஊற்றி நன்றாக மிக்ஸ் செய்து தேர்ட் பவுலில் ஊற்றி விடுங்கள். பேக்கிங் பேனை எடுத்துக்கொண்டு கீழே டார்க் பிரவுன், அதுக்கு மேல லைட் பிரவுன், அதுக்கு மேல வைட் பேட்டரை ஊற்றி அவனில் வைத்து விடுங்கள். 45 மினிட்ஸ்க்கு பேக் செய்து எடுத்தால் சுவையான 3 லேயர் சாக்லேட் ஆம்ப்ரே கேக் ரெடி. இந்த ரெசிபியை செய்து சுவைத்து மகிழுங்கள். நாளை சந்திப்போம். அதுவரை ஹேவ் ஃபன் கைஸ். ஓகே பாய்.